Hello all, hope you all are fine. Today we are going to see about the novel Hard Times. It was written by Charles Dickens. So it was first published in 1854. It was set in the fictional industrial town of Coketown during the mid 19th century. மிட் 19th சென்ச்சுரியில் கோக்டவுன் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் இண்டஸ்ட்ரியல் டவுனில் இந்த நாவல் வந்து ஹேப்பன் ஆகுது. The novel explores the social and economic challenges faced by the working class during the industrial revolution. இந்த நாவல் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கும்போது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நாவல் வந்து எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி see about Charles Dickens. Charles John Huffam Dickens was born in 1812 and died in 1870. Was an English novelist, journalist, short story writer and social critic. ஸோ இவர் நாவலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் சோஷியல் கிரிட்டிக். ஹி கிரியேட்டட் மெனி ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் வந்து இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. விக்டோரியன் எராவில் வந்து இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர் காலகட்டத்தில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஒர்க்குக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் பை த 20th சென்ச்சுரியில் வந்து கிரிட்டிக்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் வந்து இவரோட ஒர்க்கை வந்து லிட்டரரி ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து இப்போ அதிக அளவில் வந்து ரீட் பண்ணப்படுது. சம்மரி ஆஃப் த ஹார்ட் டைம்ஸ். காட்கின், வெல்தி ரிட்டையர்ட் மெர்ச்சன்ட் இன் த இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆஃப் கோக்டவுன், இங்கிலாந்து. ஸோ காட்கின் அப்படிங்கிறவன் வந்து ஒரு வெல்த்தி மெர்ச்சன்ட், காக்டவுன் அப்படிங்கிற சிட்டியில் இங்கிலாந்தில் இருக்கான். டிவோட்ஸ் இஸ் லைஃப் டு ஃபிலாசபி ஆஃப் ரேஷ்னலிசம், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபேக்ட். ஸோ அவருக்கு வந்து இமேஜினரியே பிடிக்காது. ஃபிலாசபி, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபேக்ட் தான் அவருக்கு வந்து அதிகமாக பிடிக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வாழணும் அப்படிங்கிறது வந்து கிராட்கின்ட்டோட ஒரு பிரின்சிபலாக இருந்துச்சு. ஹி ரைசஸ் இஸ் ஓல்டஸ்ட் சில்ட்ரன் லூசியா அண்ட் டாம் அக்கார்டிங் டு த ஃபிலாசபி அண்ட் நெவர் அலோஸ் தம் டு என்கேஜ் இன் ஃபேன்சிஃபுல் ஆர் இமேஜினேட்டிவ் பர்சியூட்ஸ். ஸோ அவரோட ஓல்டஸ்ட் சில்ட்ரன் லூசியா அண்ட் டாமை வந்து அவர் ஃபிலாசபி படி தான் வளர்த்தாரு. ஃபேன்சிஃபுல் இல்லை வந்து இமேஜினேரியாக வந்து எதுவுமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து இருக்காது. He founds a school and charitably takes in one of the students, the kindly and imaginative Sissy Juby, after the disappearance of her father, a circus entertainer. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கூல் வந்து சேரிட்டபிளாக நடந்துக்கிட்டு இருப்பார். அந்த ஸ்கூலில் வந்து சிசி ஜூப் அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க. அவங்களோட ஃபாதர் வந்து ஒரு சர்க்கஸ் என்டர்டெய்னர். அவங்க வந்து இறந்துருப்பாங்க. As the Gradgrin children grow older, Tom becomes a dissipated, self-interested hedonist and Lucia struggles with deep inner confusion, feeling as though she is missing something important in her life. ஸோ அவங்க பசங்க வளர்ந்த உடனே டாம் வந்து அவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் ஹெட்கானிஸ்டாக மாறிடுவான். லூசியா வந்து அவளோட இன்னர் கன்ஃபியூஷனில், டீப் இன்னர் கன்ஃபியூஷனில் வந்து நம்ம லைஃப்பில் எதையும் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாள். எவென்ச்சுவலி லூசியா மேரிஸ் கிராட்கின்ஸ் ஃப்ரெண்ட் ஜோசியா பவுண்டர்பை, எ வெல்தி ஃபேக்ட்ரி ஓனர் அண்ட் பேங்கர் மோர் தென் ட்வைஸ் ஹர் ஏஜ். ஸோ அந்த குழப்பத்திலே அவள் என்ன செய்வாள் லூசியா அப்படின்னா, கிராண்ட்கிண்டோட ஃப்ரெண்டு, அதாவது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பவுண்டர்பை அப்படிங்கிற ஒருத்தரை வந்து மேரேஜ் பண்ணுவாள். அவன்கிட்ட இருக்கிற காசுக்காண்டி. அவன் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் அண்ட் பேங்கர். அவனோட ஏஜ் வந்து இவளோட ஏஜோட ட்வைஸ் கூட இருக்கும். பவுண்டர்பை கண்டினியூலி ட்ரம்ப்ஸ் இஸ் ரோல் அஸ் எ செல்ஃப் மேட் மேன் who was abandoned in the gutter by his mother as an infant. ஸோ அவன் நானாக வளர்ந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கியிருக்கேன், என்னோடய அம்மா வந்து நான் இன்ஃபென்ட்டாக இருக்கும்போதே வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். டாம் இஸ் அப்ரண்டிஸ்ட் அட் த பவுண்டர்பை பேங்க். டாம் அப்படிங்கிறவன் வந்து பவுண்டர்பை பேங்கில் வந்து அது ஒரு அப்ரண்டிஸாக வந்து ஒர்க் பண்ணுவான். அண்ட் சிசி ரிமைன்ஸ் அட் த கிராட்கின்ஸ் ஹோம் டு டேக் கேர் ஆஃப் ஹர் யங்கர் சில்ட்ரன். கிராட்கினோட ஹோமில் வந்து சிசி அப்படிங்கிறவங்க வந்து சில்ட்ரனை வந்து கேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. In the meantime, an impoverished hand, Dickens termed for the lowest laborers in cotton factories, named Stephen Blackpool. ஸோ இப்போ தான் அந்த கதையிலோட அந்த தீமே வந்து வரும். ஸ்டீஃபன் பிளாக்போல் அப்படிங்கிறவன் வந்து காக்டவுன்ஸ் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லோவஸ்ட் லேபர். ஸ்ட்ரகிள்ஸ் வித் ஹர் லவ் ஃபார் ரேச்சல், அனதர் புவர் ஃபேக்ட்ரி ஒர்க்கர். ஸோ ரேச்சல் அப்படிங்கிற பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணுவான். அதில் அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு லேபர் அப்படிங்கிறனால he is unable to marry her because he is already married to horrible drunken woman who disappears for months and even years at times. ஸோனா அவனால் ரேச்சலை வந்து மேரி பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே மேரி பண்ணியிருப்பான் ஒரு ட்ரங்கன் உமனை. அவங்க அப்பப்போ காணாமல் போயிடுவாங்க. மந்த்தாக இருக்கலாம், இல்லை வந்து இயர்ஸ் கூட காணாமல் வந்து போயிருப்பாங்க. Stephen visits Bounderby to ask about a divorce but learns that only the wealthy can obtain them.
ஸ்டீஃபன் வந்து பவுண்டர் பைட்ட போயிட்டு நான் வந்து என் ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல போவான். அப்போ பவுண்டர் பை என்ன சொல்லுவார்னா, வெல்த்தி பர்சன்ஸ் மட்டும் தான் டைவர்ஸ் பண்ண முடியும், நீ பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுவார். அவுட்சைட் பவுண்டர் பைஸ் ஹோம் he meets Mrs. Pegler, a strange old woman with an inexplicable devotion to Bounderby. ஸோ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அவன் பெக்லர் அப்படிங்கிற ஒரு ஓல்டு உமனை சந்திப்பான். அவங்க வந்து பவுண்டர்பை மேலே வந்து ஒரு ரொம்ப டிவோஷனாக இருப்பாங்க. ஜேம்ஸ் ஹார்ட் ஹவுஸ், எ வெல்தி யங் சொஃபிஸ்டிகேட் ஃப்ரம் லண்டன். ஸோ இன்னொரு கேரக்டர் வரும், ஜேம்ஸ் ஹார்ட் ஹவுஸ் அப்படிங்கிறவங்க வந்து லண்டன்லேருந்து வர்ற ஒரு யங் வெல்தி மெர்ச்சன்ட் அரைவ்ஸ் இன் கோக்டவுன் டு பிகின் எ பொலிட்டிக்கல் கேரியர் அஸ் எ டிசிபிள் ஆஃப் கிராட் கிரீன். ஸோ கிராட் கிரீன் அப்படிங்கிறவனோட டிசிபிளாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஹார்ட் ஹவுஸ் அப்படிங்கிறவன் வந்து லண்டன்லேருந்து வந்திருப்பான். ஹூ இஸ் நவ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இப்போ வந்து கிராட் கிரீன் அப்படிங்கிறவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருப்பார். ஹி இமிடியேட்லி டேக்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட் இன் லூசியா அண்ட் டிசைட் டு ட்ரை டு செடியூஸ் ஹர். ஸோ ஜேம்ஸ் ஹார்ட் ஹவுஸ் வந்த உடனேயே லூசியா மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி அவளை வந்து செடியூஸ் பண்ண ஆரம்பிப்பான். வித் த அன்ஸ்போக்கன் எய்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் பார்சிட், a former aristocrat who has fallen on hard times and now works for Bounderby, he sets about trying to corrupt Lucia. அந்த மிஸ்ஸஸ் பார்சிட் அப்படிங்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, பவுண்டர்பை வந்து பவுண்டர்பைட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் வந்து கரப்ட் பண்ணுறான், லூசியா வந்து கரப்ட் பண்ணுறான் ஜேம்ஸ் ஹார்ட் ஹவுஸ் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. The hands exerted by a crooked union spokesman named Slacksbridge try to inform a union. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஸ்லாக்பிரிட்ஜ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு யூனியன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவான். ஒன்லி ஸ்டீஃபன் ரெஃப்யூசஸ் டு ஜாயின் பிகாஸ் ஹி ஃபீல்ஸ் தட் எ யூனியன் ஸ்ட்ரைக் வுட் ஒன்லி இன்க்ரீஸ் டென்ஷன் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஆனால் ஸ்டீஃபன் ஒருத்தன் தான் அதில் சேர மாட்டான். சேராமல் என்ன சொல்லுவான்னா, நம்மளோட ஸ்ட்ரைக் வந்து யூனியன் ஸ்ட்ரைக் வந்து எம்ப்ளாயர்ஸுக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் வந்து பெரிய டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவான். He is housed out by other hands and fired by Bounderby when he refuses to spy on them. அவன் வந்து ஸ்பை பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து இல்லை மாண்டேன் அப்படின்னு சொன்னதுனால பவுண்டர்பை வந்து அவனை வந்து ஃபயர் பண்ணியிருப்பான், வேலையை விட்டு தூக்கி எறிந்திருப்பான். When he refuses to spy on them, Lucia, impressed with Stephen's integrity, visits him before he leaves Coketown and helps him with some money. ஸோ ஆனால் லூசியாவுக்கு வந்து அவனோட நேர்மை வந்து பிடிச்சிருக்கிறதுனால அவன் அந்த காக்டவுனை விட்டு வெளியே போகிறவனுக்கு விட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். டாம் accompanies her and tells Stephen that if he waits outside the bank for several consecutive nights, help will come to him. அப்போ டாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவன் கூட போவாங்க, லூசியா கூட போய் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ இந்த பேங்குக்கு வெளியே வந்து கொஞ்ச நாள் நைட் வந்து வெயிட் பண்ணு, உனக்கு வந்து ஹெல்ப் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவான். Eventually he packs up and leaves Coketown, hoping to find agriculture work in the country. ஸோ ஆனால் அவன் வெயிட் பண்ணும்போது வந்து அவனுக்கு வந்து எந்த ஹெல்ப்புமே வராது. செவரல் நைட்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஒர்க் கிடைக்கும் கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவான். நாட் லாங் ஆஃப்டர் தட் பேங்க் இஸ் ராப் அண்ட் த லோன் சஸ்பெக்ட் இஸ் ஸ்டீஃபன். ஸோ அவன் போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து பேங்கை வந்து கொள்ளடிச்சிருப்பாங்க. யாரையுமே சஸ்பெக்ட் பண்ணாமல் ஸ்டீஃபனை தான் சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் தான் அடிக்கடி நைட் வந்து அங்கே இருந்துகிட்டு இருப்பான். வேனிஷ் ஹேன் ஹூ ஹேஸ் சீன் loitering outside the bank for several nights just before disappearing from the city. ஸோ பேங்க் வெளியே தான் இருந்தான், சிட்டிலேருந்து வெளியே போகிட்டு அப்படின்னு சொல்லி அவனை சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மிஸ்ஸஸ் Parsit witness Hart House declaring his love for Lucia and Lucia agrees to meet him in Coketown later that night. ஸோ Parsit வந்து லூசியாவுக்கு வந்து லூசியாட்ட வந்து ஹார்ட் ஹவுஸ் வந்து அவன் லவ்வாக சொன்னான், அவங்க 2 பேரும் நைட் மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து விட்னஸாக பார்க்காங்க. However, Lucia instead flees to her father's house where she miserably confides to Grad Green that her upbringing has left her married to a man she does not love. Disconnected from her feelings, deeply unhappy and possibly in love with Hart House. ஸோ அப்போ வந்து அவங்க அப்பா வீட்டிலேருந்து போகும்போது அவங்க அப்பாட்ட அவள் வந்து சண்டை போடுவாள். உங்களோட ஃபிலாசபினால் நான் வந்து எனக்கு பிடிக்காத, ஏன்னா நான் லவ் பண்ணாத ஒரு மேனை வந்து நான் மேரி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஹார்ட் ஹவுஸை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஷி கொலாப்சஸ் டு த ஃப்ளோர், சொல்லிட்டு வந்து அவள் ஃப்ளோரில் விழுந்துருவா. அண்ட் கிராட் கிரீன் ஸ்ட்ரக் டம் வித் செல்ஃப் ரெப்ரோச் பிகின் டு ரியலைஸ் த இம்பர்ஃபெக்ஷன் இன் ஹிஸ் ஃபிலாசபி ஆஃப் ரேஷனல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் கிராட் கிரீன் வந்து அவனோட தப்பை வந்து உணர்ந்துருவான். நம்மளோட ஃபிலாசபியில் தான் வந்து இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்துருவான். Sissy, who loves Lucia deeply, visits Hart House and convinces him to leave Coketown forever. சிசி அப்படிங்கிறவன் வந்து லூசியா கூட தான் வளர்ந்துருப்பா, அதனால் அவளுக்கு லூசியாவை ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ஹவுஸ் அவர் நேராக மீட் பண்ணி, நீ வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனையே வந்தது, நீ காக்டவுனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவனை வந்து போக வைப்பா.
Bound by furious that his wife has left him, redoubles his effort to capture Stephen. When Stephen tries to return to clear his good name, he falls into the mining pit called Old Helf Shaft. ஸோ அப்போ பவுண்டர் பை வந்து அவன் ஒய்ஃப் வந்து அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. ரீடபிள்ஸ் ஸ்டீஃபனை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பான். ஸ்டீஃபன் வந்து அவன் பேரை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவன் வந்து ஒரு பிட்டில் விழுந்துருவான், ஓல்டு ஹார்ட் ஷாஃப்ட் அப்படிங்கிற பிட்டில். ரேச்சல் அண்ட் லூசியா டிஸ்கவர் ஹிம். லாஸ்ட்டாக வந்து ரேச்சலும் லூசியாவும் தான் அவனை டிஸ்கவர் பண்ணுவாங்க. பட் ஹீ டைஸ் சூன் ஆஃப்டர் அன் இமோஷனல் ஃபேர்வெல் டு ரேச்சல். ரேச்சல்கிட்ட வந்து ஃபேர்வெல் சொல்லிவிட்டு ஸ்டீஃபன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா இறந்துருவான். ஸோ அவன் பேரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு பிட்டில் விழுந்து அவன் கடைசியில் வந்து இறந்தே போயிடுவான். கிராட் கிரீன் அண்ட் லூசியா ரியலைஸ் தட் டாம் இஸ் ரியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ராபிங் த பேங்க். ஸோ கிராட் கிரீனுக்கும் லூசியாவுக்கும் தெரியும் டாம் தான் வந்து பேங்க் வந்து ராப் பண்ணதுன்னு. அண்ட் தே அரேஞ்ச் டு ஸ்னீக் ஹிம் அவுட் ஆஃப் இங்கிலாந்து வித் த ஹெல்ப் ஆஃப் சர்க்கஸ் பெர்ஃபார்மன்ஸ் வித் ஹூம் சிசி ஸ்பெண்ட் ஹர் ஏர்லி சைல்ட்ஹுட். ஸோ அவங்க எப்படியாவது அவனை ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கஸ் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து ஹெல்ப்பை கேட்டு அவனை வந்து ட்ராப் பண்ண பார்ப்பாங்க. அந்த சர்க்கஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிசி கூட ஏர்லி சைல்ட்ஹுட்டில் இருந்தவங்க. தே ஆர் நியர்லி சக்ஸஸ்ஃபுல் பட் ஆர் ஸ்டாப்ட் பை பிட்சர். ஸோ அவங்க சக்ஸஸ் ஆகிற நேரத்தில் அவங்கள பிட்சர் அப்படிங்கிறவர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். யங் மேன் ஹூ வென்ட் டு கிராட்கிரீன் ஸ்கூல் அண்ட் ஹூ எம்பாடிஸ் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் த டிட்டாச்ட் நேஷனலிசம் தட் கிராட்கிரீன் ஒன்ஸ் எக்ஸ்போஸ்ட் பட் ஹூ நவ் சீஸ் இட்ஸ் லிமிட்ஸ். ஸோ அவன் யார் அப்படின்னா அவனோட ஸ்கூல்லேருந்து அவனோட குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்ட ஒரு பர்சன், யங் மேன். ஆனால் அவனுக்கு அந்த ரேஷனலிசமில் இருக்கிற லிமிட்ஸ்லாம் தெரியும். ஸ்லேரி த லிஸ்பிங் சர்க்கஸ் ப்ராப்ரேட்டர் அரேஞ்சஸ் ஃபார் டாம் டு ஸ்லிப் அவுட் ஆஃப் த பிட்சர் கிராப்ஸ் அண்ட் த யங் ராபர் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து ஆஃப்டர் ஆல். ஸோ அவங்க அந்த பிட்சர் கிராப்ஸ்லேருந்து அவன் டாம் வந்து ஸ்லிப் அவுட் ஆகிற மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்லேரி அப்படிங்கிறவங்க வந்து. அந்த நேரத்தில் அவன் யங் ராபர் வந்து இங்கிலாந்துலேருந்தே வந்து எஸ்கேப் ஆயிடுவான். மிஸ்ஸஸ் பேசிட் ஆங்ஷியஸ் டு ஹெல்ப் பவுண்டர் பை ஃபைண்ட் த ராபர்ஸ் ட்ராக்ஸ் மிஸ்ஸஸ் பிரெக்லர் எ நோன் அசோசியேட் ஆஃப் ஸ்டீஃபன் பிளாக்பூல். ஸோ அவங்க வந்து ரொம்ப எரிச்சலாகிடுவாங்க. பவுண்டர் பை ஃபைண்ட் த ராபர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவன் வந்து பண்ண வேலையில் மிஸ்ஸஸ் பிரெக்லர் எ நோன் அசோசியேட் ஆஃப் ஸ்டீஃபன் பிளாக்பூல் இன் டு சி பவுண்டர் பை திங்கிங் மிஸ்ஸஸ் பெக்லர் இஸ் எ பொட்டன்ஷியல் விட்னஸ். Bounder by recoils and it is revealed that Mrs. Begler is really his loving mother. ஸோ அவங்க பவுண்டர் பை வந்து அவங்கள மிஸ்ஸஸ் பெக்லர் தான் வந்து அவங்களோட உண்மையான அம்மா அப்படிங்கிறது வந்து கடைசியில் வந்து ரிவீல் ஆகிரும். ஹூ ஹி ஹாஸ் ஃபர்பிடன் டு விசிட் ஹிம். அந்த அம்மாவை தான் வந்து இவன் வந்து பவுண்டர் பை வந்து பார்க்கவே போகல அப்படிங்கிறது வந்து ரிவீல் ஆகிரும். பவுண்டர் பை இஸ் நாட் ஏ செல்ஃப் மேட் மேன் ஆஃப்டர் ஆல். அவன் இவ்வளோ நாள் என்ன சொல்லியிருப்பான்னா நானாக வளர்ந்தவன் சொல்லியிருப்பான்ல, அதை வந்து இல்லை அவன் வந்து அப்படி மேடானவன் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆங்க்ரிலி பவுண்டர் பை ஃபயர்ஸ் மிஸ்ஸஸ் ஸ்பேசிட் அண்ட் சென்ஸ் ஹர் அவே டு ஹர் ஹாஸ்டைல் ரிலேட்டிவ்ஸ். ஸோ அந்த ஸ்பேசிட்டை வந்து அவன் ஃபயர் பண்ணி வேலையிலேருந்து தூக்கி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்பிடுவான். 5 years later he will die alone in the streets of Porktown. லாஸ்ட்டில் பவுண்டர் பை வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து யாருமே இல்லாத அனாதையாக வந்து இறந்துருவான். Grad Green gives up his philosophy of fact and devotes his political power to helping the poor. அவன் வந்து அவன் ஃபிலாசபியெல்லாம் விட்டுட்டு கிராட் கிரீன் வந்து அவனோட பொலிட்டிக்கல் பவரை வச்சு புவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். டாம் ரியலைசஸ் த எரர் ஆஃப் ஹிஸ் வேஸ் பட் டைஸ் அவுட் வித்தவுட் எவர் சீயிங் ஹிஸ் ஃபேமிலி அகெயின். டாம் அவனோட தப்பை வந்து உணர்ந்துருவான் பேங்கை ராப் பண்ணுறதை, ஆனால் அவன் ஃபேமிலியை பார்க்காமையே வந்து இறந்துருவான். வைல் சிசி மேரிஸ் அண்ட் ஹேஸ் எ லார்ஜ் அண்ட் லவ்விங் ஃபேமிலி. சிசி வந்து மேரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் அண்ட் லவ்விங் ஃபேமிலி இருக்கும். லூயிஸா நெவர் அகெயின் மேரிஸ் அண்ட் நெவர் ஹேஸ் சில்ட்ரன். லூயிஸா அதுக்கப்புறம் யாரையும் கல்யாணம் பண்ணதும் இல்லை, அவங்களுக்கு குழந்தைகளும் வந்து கிடையாது. நெவர்த்லெஸ் லூயிஸா இஸ் லவ்ட் பை சிசி ஃபேமிலி அண்ட் லேர்ன்ஸ் அட் லாஸ்ட் ஹவு டு ஃபீல் சிம்பத்தி ஃபார் ஹர் ஃபெல்லோ ஹியூமன்ஸ். ஆனால் லூசியா வந்து அவங்க சிசி ஃபேமிலி வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிடுவாங்க. கடைசியில் லூசியாவுக்கு வந்து எப்படி சிம்பத்தி ஃபீல் பண்ணணும், எப்படி ஃபெல்லோ ஹியூமன்ஸை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஸ்டோரி சம்மரி. இதோட தீம் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, த மெக்கானைசேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி மெக்கானைஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி. தென் த அப்போசிஷன் பிட்வீன் ஃபேக்ட் அண்ட் ஃபேன்சி. ஃபேக்ட்டுக்கும் ஃபேன்சிக்கும் இருக்கிற அப்போசிஷன் என்ன அப்படிங்கிறதும் தீமாக இருக்கும். தென் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெமினிட்டி. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸும் இதோட தீமாக வந்து இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் இட். தேங்க்யூ.